வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிராமத்து விவசாயி. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம 5 ஏக்கரில் கரும்பு தோட்டம் வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ விதைக்கரும்பு தாங்க வந்து நறுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்மளே விதைக்கரும்பு தனியாக போட்டிருந்தோங்க. இப்போ அதை தாங்க வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 ஏக்கர் கரும்பு தோட்டம் வைக்கிறதுல இன்றைக்கி தாங்க டே 1, இது பார்ட் 1 வீடியோங்க. விதைக்குன்னு தனியாக கரும்பு ஒதுக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கரும்பில் வந்து தோகை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தோகை எடுத்தால் முத்தெல்லாம் வந்து அடியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பில் வந்து நம்ம தோகையை எடுக்க மாட்டாங்க. அதே இது விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கரும்பில் வந்து தோகை எடுத்துக்கிட்டே வருவாங்க. ஆனால் இந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தோகையை எடுக்க மாட்டாங்க. இப்போ வெட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கிற தொகையெல்லாம் ஆஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம தனியாக அடுக்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தனித்தனியாக அப்படியே நறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. விதைக்கரும்பை எப்படி அறுவடை பண்ணி அதை எப்படி நடவு பண்ணுறோம் அப்படின்றத நீங்களே பாருங்கள். கரும்பை வந்து வெட்டி அப்படியே வச்சுட்டே போயிடுவாங்க. அப்படியே பின்னாடியே பார்த்தீங்கன்னா தோகை எடுத்துக்கிட்டே வருவாங்க. தோகை எடுத்த கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே அடுக்கி வச்சுருவாங்க. கரும்பு நறுக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கம்பை ஒன்று செதுக்கி வச்சுக்கிடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டத்தில் ஊண்டி விட்டு அது மேலே அப்படியே கரும்பு வச்சு 4 முழிக்கு ஒரு தடவை அப்படியே ஒரு வெட்டுங்க முத்து இருக்கிற மாதிரி அப்படியே வெட்டி எடுத்துக்கிடுவாங்க. கரும்பு இப்போ தாங்க நறுக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த நறுக்கி முடிச்சதுக்கப்புறம் கரும்பு நடவு பண்ணுறதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கிராமத்து விவசாய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி.